அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்துக்கிட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் 5க்கான விளக்கம். சரியா, எக்ஸாம் 5க்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்துக்கிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து காய்ச்சி போட்டு போகிறேன். நான் இதுக்கு முதலும் நிறைய தரம் காய்ச்சிருக்கேன். அப்போ இருந்தாலும் ஒரு தரம் காய்ச்சிட்டு போகிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இந்த எக்ஸாம் வந்துக்கிட்டு செய்யாதவங்க, எக்ஸாம் செய்யாமல் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால், குறைந்தது நீங்கள் வீட்டையாவது என்ன செஞ்சு கொள்ளுங்க, அந்த இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்துக்கிட்டு 20 மினிட்ஸ் நான் வச்சு என்னது செய்து பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸாமுக்கு உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்துக்கிட்டு இப்போ இதே இதுன்னு சொன்னால் மார்க்ஸ் வந்துக்கிட்டு வெளியால் வந்துட்டு அப்லோட் பண்ணப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கு அப்படி வெளியால் அப்லோட் பண்ண இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் என்ன அதை செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்தா அதோட ஆன்சரை வந்துட்டு என்னது திருத்தி கொண்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னது எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள். சரியா, நீங்கள் எங்கேயும் வந்துட்டு படிக்கலாம், எங்கேயும் வந்துக்கிட்டு படிக்கலாம். ஆனால் படித்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கட்டாயம் இருக்கணும். ப்ராக்டிஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு இடம் கட்டாயம் இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் இந்த எக்ஸாம் வந்துக்கிட்டு செய்யப்படுறதில்ல. நீங்கள் அநியாயமாக இந்த மார்க்ஸ் இந்த இடத்த வந்துக்கிட்டு மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால், இந்த எக்ஸாம் வைக்கக்கூடிய இடத்த வந்துக்கிட்டு எக்ஸாம் வைக்கக்கூடிய மாதிரி பிளேஸ், அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னது வருத்தப்படுவீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன செய்வீங்க, வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஷைங்கிற ஆப்ஷன் வந்துக்கிட்டு இருக்க போகிறா. இப்போ என்கிட்ட படிக்கிற ஆள் வந்துக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த அடுத்த ஷைங்கிற இது வந்துக்கிட்டு வரக்கூடாது, அந்த எண்ணமும் வரக்கூடாது, அந்த மனநிலையும் வரக்கூடாது. ஒரு ஷைலே என்ன செய்யணும், அவருக்கு தேவையான துறையை எடுத்துகிட்டு போய்த்திடணும். அவருக்கு தேவையான துறையை என்னது எடுத்துகிட்டு போய்த்திடணும். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மேக்சிமமாக என்ன செய்யணும், உங்களால் ஒர்க் அவுட்டை வந்துட்டு போடணும். நான் இதை பற்றி நிறைய இடத்துல நிறைய டைமில் காய்ச்சிருக்கேன், நிறைய டைமில் வந்துக்கிட்டு காய்ச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், எக்ஸாம் செய்யுங்க, எக்ஸாம் செய்யுங்க, எக்ஸாம் செய்யுங்க. எக்ஸாமுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்துக்கிட்டு பாருங்கள். அந்த கேள்விகளை செஞ்சு பாருங்கள். சும்மா நான் செய்து பாருங்கள். செய்து பார்த்து போட்ட எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள். உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துக்கிட்டு இருக்கிற ஆக்கள் வந்துக்கிட்டு அப்படி என்னது சும்மா ஒரு பொடுப்போக்குத்தனமாக இருக்காதீங்க. அதை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது சிலாக்கள் பார்க்குறாக்கள் இருக்காங்க, பார்க்குறாக்களுக்கு இந்த பதிவு வந்துக்கிட்டு செட் ஆக மாட்டேச்சு. இது நீங்கள் என்னது இந்த பதிவு வந்துக்கிட்டு உங்களுக்கு இல்லை, பார்க்காம சும்மா இருக்கீங்களே அவங்க வந்துக்கிட்டு, அதாவது இந்த வீடியோ கூட பார்க்காம இருக்கலாம், இந்த வீடியோ கூட என்னது பார்க்காம இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்னது திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப என்னது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் வந்துக்கிட்டு பார்க்குறதால என்ன நடக்க போகுது, உங்களுக்கான இந்த கேள்விகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த எக்ஸாம் வந்துட்டு செய்கிறதால, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்குறதால ஒரு கேள்வியை எப்படி அணுகிற, ஒரு கேள்விக்கான நுட்பம் எப்படி இருக்கு, ஒரு கேள்வி வந்துக்கிட்டு எப்படி எப்படிலாம் கேட்கப்படுது, இந்த கேள்வி செய்யும் போது இன்னும் பல கேள்வி வந்துட்டு செய்கிறதுக்கான ஐடியா வந்துட்டு கிடைக்கும். சரியா, இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது தான் அதான் நான் சொல்கிறேன், அடிக்கடி வற்புறுத்துறது, அடிக்கடி வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். நீங்கள் என்ன தான் செய்யுங்க, எக்ஸாமை வந்துக்கிட்டு சிட் பண்ணி செய்து பாருங்கள். இல்லாட்டி எக்ஸாம் செய்ய இல்லையா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, பிரச்சனை இல்லை, அந்த கேள்விகள் எடுத்து செய்து பாருங்கள், எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள். இவ்வளோ கேள்வி, கிட்டத்தட்ட 9வது பேப்பர் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கு 10வது பேப்பர். சரியா, அப்போ இவ்வளோ பேப்பர் வந்துக்கிட்டு போகுது, இவ்வளோ பேப்பர் வந்துக்கிட்டு போகுதுன்னு சொன்னால், இவ்வளோ பேப்பர் வந்துக்கிட்டு செய்யப்பட்டிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கேள்விகளை தாண்டிருக்கீங்க, 90 கேள்விகளை தாண்டி செய்திருக்கீங்க. 90 கேள்வி, அதாவது ஒரு 10 நாள் 11 நாளுக்கு இடையில 90 கேள்விகள் வந்துக்கிட்டு உங்களை அறியாமலே நீங்கள் என்னது செய்திருக்கீங்க. அதுக்கான விளக்கம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 90 கேள்விங்கிறது ஃபைனல் எக்ஸாமில் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு விளங்க மாட்டேது. ஃபைனல் எக்ஸாம் எழுத போகக்குள்ள இதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க, கட்டாயம் சொல்லுவீங்க, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு சொல்லி. கடைசி டைமில் வந்துட்டு நிற்காதீங்க, கடைசி டைமில் வந்துக்கிட்டு நிற்காதீங்க. இன்றைக்கி அது முடிக்கல, இது முடிக்கல, அதில் குறை இருக்கு, இதில் குறை இருக்கு, நான் கேள்வியும் செய்யலை, தியரி மட்டும் தான் படித்தேன், அது இது அள்ளிட்டு வராதிங்க. அந்த இதை வந்துட்டு என்னது கொண்டு வராதிங்க. நீங்கள் இப்போவே செய்யுங்க. இல்லாட்டி அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சரியா, இதுக்கு அதாவது இதில் ஒரு ரிமைண்ட் பண்ணி விட்றேன். நான் என்னால் முடிந்த அளவுக்கு என்னது ரிமைண்ட் பண்ணி விடுவேன். அது உங்களை பொறுத்தது, நீங்கள் செய்கிறது செய்யாமல் விடுறது எல்லாமே வந்து உங்களை பொறுத்தது. சரியா, இப்போ நான் கேள்விக்கு வரேன். அதில் வந்திருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. விமானத்தின் வேகத்தை துணிவதற்கு உருவில் காட்டப்பட்ட பீட்ரோட் குழாய் எக்ஸை பயன்படுத்தலாம். அதாவது பீட்ரோட் டிப்பை பற்றி நீங்கள் என்னது தெளிவாக படிச்சிருப்பீங்க. பீட்ரோட் குழாயை வந்துக்கிட்டு தெளிவாக என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது என்னது, விமானத்தில் வேகத்தை வந்துக்கிட்டு அளக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது.
அதில் இயக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் என்னது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குழாய் எக்ஸினோட அடர்த்தி ரோவுடைய பிசுக்கின்றே நெருக்க முடியாத வழி. இதில் ஏன் பிசுக்கின்றே நெருக்க முடியாத வழி யூஸ் பண்ணுறான்னு சொன்னால், பிசுக்கின்றே நெருக்க முடியாத வழிக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம், பேர்னிலின் தத்துவம் யூஸ் பண்ணலாம். பேர்னிலின் தத்துவம் பிசுக்கின்றே நெருக்க முடியாத பாயை அரிக்கணும், அறிவுக்கோட்டில் செல்லக்கூடிய பாயை அரிக்கணும். சரியா? அப்படியான பாய்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், நீங்கள் பேர்னிலின் தத்துவத்தை என்ன செய்யணும், யூஸ் பண்ண முடியும். சரியா? கதிவியுடன் காட்டப்பட்ட திசையில் பாயும் போது மெலிமானியின் திரவமட்ட வித்தியாசம், மெலிமானி திரவித்த அடர்த்தி ரோ நோட் ஆகும். அப்ப திரவமட்ட வித்தியாசம், இதுல திரவமட்ட வித்தியாசம் கேட்காரு, ரெண்டும் சமனா தானே இருக்கு. திரவமட்டம் எப்படி வித்தியாசம் வருதுன்னு சரி கேட்கலாம். இதுல நான் சொல்றேன் பாருங்க. இதுல வந்துட்டு இப்படிதான் இருக்குது. இதுல என்னது வழி அருவி வந்துகிட்டு பி வேகத்துல என்ன செய்யுது வருது, வழி அருவி பி வேகத்துல வருது. சரியா? இது வாரதெல்லாம் என்னது வழி அருவி. இதுல அடர்த்தி என்னது சொல்றாரு ரோ. இதுக்குள்ள என்னது நீர் இருக்குது. இதுக்குள்ள நீர்ல திரவம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள நீர் என்று செல்ல திரவம் ஒன்று இருக்குது. சரியாக சம மட்டத்தில் இருக்குது. சரியா? இப்ப சம மட்டத்தில் என்னது திரவம் ஒன்று இருக்குது. இப்ப இதுல என்ன நடக்குன்னு சொன்னா, இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க வார வழி அருவிகள், இங்க வார வழி அருவிகள் அப்படியோ இங்க என்ன செய்யும் போகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ஏ பாயிண்ட், இந்த இடத்துல பி பாயிண்ட் சொல்லி எடுக்க, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சொல்லி எடுக்க. இப்ப வரும்போது வழி அருவிகள் இந்த இடத்துல ஏ பாயிண்ட்ல என்ன அரிக்கும், வழி அருவியோட வேகம் வி அரிக்கும். எல்லா இடத்துலயும் வி வேகம். இங்கால வரும்போது இதுக்குள்ளால வி வேகம் அரிக்கும். ஆனா இதுல பட்ட உடனே வேகம் என்ன ஆகும், இதுல பட்ட உடனே அதுக்கப்புறம் தெறிப்படைய மாட்டுச்சு, வழியருவி என்ன செய்ய மாட்டுச்சு, தெறிப்படைய மாட்டுச்சு, திரும்ப கீழே போக மாட்டுச்சு, வழியருவி பட்டு கீழே போக மாட்டுச்சு. அப்ப என்ன நடக்கும், இந்த இடத்துல வேகம் பூச்சி மாதிரி. அப்ப இங்கால வாரது அம்பட்டும் இந்த இடத்தோட என்ன செய்யும், பூச்சியமாயிரு. பூச்சியமாயினா இந்த இடத்துல வழியருவி இருக்கா, இந்த இடத்துல வழியருவிகள் இருக்குதா, இல்லையே. அப்ப இந்த இடத்துல என்னது வேகம், இந்த இடத்துல வேகம் 0. சரியா? அப்ப அமுக்கம் பாத்தீங்கன்னா PA அமுக்கம் இருக்க போகுது, இங்க PB அமுக்கம் இருக்க போகுது. நமக்கு ஒரு தொடர்பு தெரியும், P நேர்மாறு வீத சமன் ஒன்றிங்கில் V. வேகம் கூடின இடத்துல அமுக்கம் எப்படி இருக்கும், குறைய இருக்கும். அப்ப இந்த இடத்துல வேகம் குறையும், அப்ப அமுக்கம் எப்படி இருக்கும், கூட இருக்கும். இந்த இடத்துல வேகம் கூட, அமுக்கம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல திரவ மட்டம் எப்படி கூடுது குறையுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அமுக்க வித்தியாசம், இந்த இடத்துல ஒன்று குறைய ஒன்று கூட, அமுக்க வித்தியாசத்தை நிவர்த்தி செய்யறதுக்காண்டி இந்த திரவ மட்டம் என்ன செய்யும், ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைந்து என்ன செய்யும், ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைந்து அதுல அமுக்கத்தை என்ன செய்யும், பேலன்ஸ் பண்ணி கொள்ளும். அதுல அமுக்கத்தை என்ன செஞ்சு கொள்ளும், பேலன்ஸ் பண்ணி கொள்ளும். இதனாலதான் என்னது, இதனாலதான் உங்களுக்கு இந்த இடத்துல திரவ மட்டம் மேலெழுது. அப்ப திரவ மட்டத்துக்கு இடையில என்னது வித்தியாசம் ஒன்று வருது. இதனாலதான் திரவ மட்டத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் ஒன்று கிடைக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திரவ மட்டம் இந்த அமுக்கத்தை வந்துகிட்டு ஈடு செய்யறதுக்காண்டி, இதுல அமுக்கம் என்னது அதிகமாக இருக்குது, இதுல குறைவா இருக்கு. இதை ஈடு செய்யறதுக்காக என்ன செய்வாரு, இந்த திரவ மட்டம் வந்துகிட்டு ஒரு பக்கம் குறைந்தும் ஒரு பக்கம் வந்து கூட போகுது. அப்ப இது என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பக்கம் என்ன செய்யுது, ஒரு பக்கம் குறைந்து மற்ற பக்கம் என்ன செய்யும், அதிகமாகும். மற்ற பக்கம் என்ன செய்யும், அதிகமாகும். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா விளங்குது, ஒரு திரவ மட்ட வித்தியாசம் ஒன்று வருதா இல்லையா, டெல்டா H திரவ மட்ட வித்தியாசம் ஒன்று வருதா இல்லையா. இந்த திரவ மட்ட வித்தியாசத்தை வந்துட்டு என்ன செய்யறாரு, கேள்வியாக கேட்கப்படுது. திரவ மட்ட வித்தியாசத்தை இது எப்படி காண்றேன்னு சொன்னா, இந்த ஏயிலிருந்து பிக்கு, இந்த ஏயிலிருந்து பிக்கு பெர்னிலியின் தத்துவத்தை யூஸ் பண்ண. சரி, ஏயிலிருந்து பிக்கு பெர்னிலியின் தத்துவத்தை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, ஏயில அமுக்கம் என்ன, ஏயில PA அமுக்கம் இருக்குது. சக ஏயில என்ன வேகம் இருக்குது, B வேகம். அப்ப ஹாஃப் ரோ V ஸ்கொயர், ஹாஃப் ரோ V ஸ்கொயர். சரியா? அப்ப அதுக்கு ஓரளவு கனவுகளுக்கான இயக்க சக்தி, ஓரளவு கனவுகளுக்கான இயக்க சக்தி.
ஓரளவுக்கான அழுத்த சக்தியை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்னது ஏயும் பியும் ஒரே மட்டம்ங்கிறதால நமக்கு என்னது ஓரளவுக்கான அழுத்த சக்தி அந்த ரோஜி ஹெச் இந்த சில எடுப்பு தானே அது தேவையில்லை சரியா. அப்போ நான் போட்டு பெற்றேன் இது உங்களுக்கு என்னது தேவையில்லை. ஏன் ஒரே மட்டம் ஏயும் பியும் என்னது ஒரே மட்டத்தில் இருக்கு ஓரளவுக்கான அழுத்த சக்தி தேவையில்லை. சமன் இங்கால அமுக்கம் என்னது பிபி இருக்குது சக இங்கால வேகம் என்னது 0. அப்போ ½ ரோ பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக இதுக்கு நான் என்ன செய்கிறேன் 0 போடுறேன். ஏன் 0 போடுறேன் இங்கே வேகம் 0 இங்காலே அழுத்த சக்தி என்னது ஓரளவுக்கான அழுத்த சக்தி ரோஜிஹெச் வெற்றன் வராது. இப்போ லாஸ்ட்டாக சமன்பாடு என்ன வருது பிஏ ப்ளஸ் ½ ரோ பி ஸ்கொயர்ட் சமன் பிபி. இப்போ சொல்லுங்க இந்த இடத்துல பிஏ பெரிதா பிபி பெரிதா பிஏ பெரிதா பிபி பெரிதா பிபி தான் பெரிது தெளிவாக விளங்குது. பிபி பெரிது பிஏ விட நான் போட்டிருக்கிறது அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் பெரிதுல இருந்து சின்னதை கழிங்க. அப்போ பி அங்கே போய் கழிவிடுவார். அப்போ பிபி மைனஸ் பிஏ ஈக்குவல் டு ½ ரோ வி ஸ்கொயர். இப்படி ஒரு தொடர் கொண்டு எடுத்து வைங்க இந்த கேள்வி செய்கிறதுக்கு. அதாவது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுட்டு போகிறேன். ஒரு தொடர்படுத்தி வச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு தொடர்பு எடுக்க போகிறேன். நான் என்னென்னா டெல்டா ஹெச்சுக்கான ஒரு தொடர்பு எடுக்க போகிறேன். அதாவது இந்த இடத்துல நான் எடுக்கன் சி இந்த புள்ளி, இந்த இடத்துல நான் எடுக்கன் டி இந்த புள்ளி. சிலையும் டிலையும் அமுக்கத்தை பார்க்க போகிறேன். சிலையும் டில அமுக்கம். சில என்ன அமுக்கம் இருக்க போது இந்த இடத்துல ஏ ஃபுல்லாக என்ன அமுக்கம் இருக்க போது பிஏ அமுக்கம். இது ஃபுல்லாக இந்த குழாய் வழி நிரப்பப்பட்ட அந்த குழாய் ஃபுல்லாக என்னது ஏ அமுக்கம் இருக்க போகுது பிஏ அமுக்கம். சக அதோட என்னது உலகத்துக்கு திரவ நிரல உயரம் இருக்குது. அதால் இந்த திரவ நிரலால் என்னது ஒரு அமுக்கம் ஒன்று ஏற்படும். திரவ நிரலால் ஒரு அமுக்கம் ஒன்று ஏற்படும். அது என்ன இருக்க போகுது டெல்டா ஹெச் ரோ ஜி ஆகி ரோ இல்லை ரோ நோட்டா இதில் அடர்த்தி என்னன்றாரு ரோ நோட்னு சொல்றாரு. இந்த நிரலில் உள்ள திரவத்தின் அடர்த்தி ரோ நோட். அப்போ ஹெச் டெல்டா ஹெச் ரோ நோட் ஜி. அப்போ சியில் உள்ள அமுக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஏ பிளஸ் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் வளிமண்டல அமுக்கம் இருக்குமா பைங்கிற வளிமண்டல அமுக்கம் என்னது கட்டாயம் இருக்கும். இந்த இடத்துங்களெல்லாம் வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அப்போ இங்காலையும் வளிமண்டல அமுக்கத்தை நான் கூட்டிருக்கேன் ப்ளஸ் வளிமண்டல அமுக்கம். ரெண்டு பக்கம் இருக்கிறதால என்ன செய்யும் வெட்டுப்பட்டு பேய்த்திரும். கட்டாயம் போடணும் வளிமண்டல அமுக்கம். சமன்பாடு போடக்குள்ள நீங்கள் என்னது இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் இருக்குது பை இருக்குது சரியா. அதே மாதிரி இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கம் என்ன செஞ்சிடும் வெட்டுப்பட்டு பேய்த்திரும். இரண்டு பக்கம் வெட்டுப்பட்டு பேய்த்து கடைசி எந்த சமன்பாடு வரும். அப்போ இதுலேயும் என்னது இங்கே வளிமண்டல அமுக்கம் ப்ளஸ் பிஏ. அடுத்தது இந்த திரவ நிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் டெல்டா ஹெச் ரோ நோட் ஜி. அடுத்தது டியில் உள்ள அமுக்கம். டியில் உள்ள அமுக்கத்தை பார்ப்போம். டியில் உள்ள அமுக்கத்தை பார்த்தீங்கன்னா அது சிம்பிளானது. திரவ நிரலால் எந்த ஒரு அமுக்கமும் இல்லை, மேலுக்கு எந்த திரவ நிரலும் இல்லை, திரவமும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னது டிரெக்டாக பிபியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான். அப்போ பை ப்ளஸ் பிபி. இப்போ சொல்லுங்க சியில் உள்ள அமுக்கம் டியில் உள்ள அமுக்கம் எப்படி இருக்கு சமனாக இருக்கு. நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் ஒரே மட்டம் ஒரே திரவம் தொடர்ச்சியான ஒரு திரவத்தில் தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியான இந்த வேர்ட் முக்கியம். தொடர்ச்சியா திரவம் தொடர்ச்சியா இருக்கும். திரவம் தொடர்ச்சியான்னு சொன்னா இது என்ன திரவம் நீர். சரி நீரா இது ஒரு திரவம். வேற ஏதாவது திரவம் கலந்துருக்கா இல்லையே அதே திரவம் தானே. அப்ப அதே திரவம்ங்கிறதால இந்த இடம் தொடர்ச்சியான திரவம் முழுவதும் எடுத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியான திரவத்துல ஒரே மட்டத்துல ஒரே அமுக்கம். தொடர்ச்சியான திரவம் ஒன்றுல ஒரே மட்டத்துல ஒரே அமுக்கம். தொடர்ச்சியான திரவம் சொல்ற என்னத்தை அந்த ஒரு திரவம் ஒன்று எடுத்தீங்கன்னா இந்த திரவம் ஃபுல்லாக அந்த திரவம் மட்டும் இருக்கேன். வேற திரவம் இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் எடுக்கேன் தொடர்ச்சியான திரவத்துக்கு கதைக்கிறேன்னா இப்படி ஒரு இதுக்குள்ள குழாய் ஒன்று எடுக்கேன். இப்படி ஒரு குழாய் ஒன்று எடுக்கேன். இப்படி இது இருக்குது. இதுக்குள்ள இவ்வளவு மட்டத்துக்கு என்னது எண்ணெய் இருக்குது சரியா. இங்கால மற்றது எல்லாமே என்னது நீர் இருக்குது. இப்போ நான் சொல்றேன் இந்த இடத்துலையும் அமுக்கம். அதாவது எக்ஸுங்கிற இடத்துலையும் வயிறுள்ள இடத்துலையும் இந்த ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்க அமுக்க சமண்டல் பிழை. காரணம் என்ன இது வேறு திரவம் இது வேறு திரவம். இங்க மார்க் பண்ணிருக்கிற இடம் வேற திரவம் இங்க மார்க் பண்ணிக்க வேற திரவம் சரியா. அப்ப அந்த அடிப்படையில இது வேற திரவம் இது வேற திரவங்கிறதால தொடர்ச்சியான திரவம் இல்லை. அப்ப அமுக்கம் ரெண்டும் சமன் இல்லை. ஆனால் இது என்னது ஒரே தொடர்ச்சியான திரவம். இதுவும் நீர் தான் இதுவும் நீர் தான். இந்த ரெண்டு புள்ளியும் ஒரே நீருக்குள்ள இருக்குது.
அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமனாக இருக்கு. அப்போ சிலையும் டிலையும் பிசி ஈக்குவல் டு பிடி இருக்க போகுது. ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன். அந்த நிபந்தனை சென்னன் அதே மாதிரி தான் நீங்கள் பொது இடைமுகங்கள்ல ஏன் அந்த அமுக்கம் சமனாக வருதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல சரியாக நீர் என்னது கடைசி தொங்கல் இடம், கடைசி தொங்கல் இடம். அடுத்தது மற்ற புள்ளியிலையும் என்னது நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல கடைசி தொங்கல் நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யறோம், அதாவது ஒரே திரவம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன் எடுக்கும். சரியா? அந்த பொது இடைமுகம் கேள்விகள் வரும்போது அதை இன்னும் தெளிவாக நான் சொல்றேன். சரியா? இப்போ குழப்பிக்கொள்ள தேவையில்ல. அப்போ இது ரெண்டும் அமுக்கம் சமண்டு சொல்லி எடுத்துட்டுனா சொன்னா நான் சமப்படுத்துறேன். PA + பை + டெல்டா H ரோ நோட் G சமன் பை + PB. பையையும் வெட்டினு சொன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க இப்போ ஒரு முடிவுக்கு வர இயலும். என்ன முடிவு? இப்போ ஒரு முடிவுக்கு வர இயலும். இந்த PB பெரிதானே, அப்போ அங்கே போய் கழிச்சு எழுதுங்க. PB B - PA = டெல்டா H ரோ நோட் G. இரண்டாவது தொடர்பு. முதலாவது தொடர்பு இரண்டாவது தொடர்பு பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்கு? இரண்டும் சமன். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது? டெல்டா H ரோ நோட் G = ½ ரோ V ஸ்கொயர். இது ரோ நோட். தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அப்போ டெல்டா H தானே கேட்டிருக்கி. இதுல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா டெல்டா H = ரோ V ஸ்கொயர் ஓவர் 2 ரோ நோட் G. இந்த ஆன்சர் எது வருதோ அதான் உங்களுக்கு விடையாக இருக்க போகுது. எத்தனாவது ஆன்சர் வருது? இரண்டாவது ஆன்சர் தெளிவாக விடையாக இருக்குது. சரியா? அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். 32வது கேள்வி. நோயாளி ஒருவர் தனது சில்லுள்ள கதிரையை தானே முன்னோக்கி செலுத்துவதை காட்டுகின்றது. A, B எனும் சில்லுகளுக்கு தரைக்கிடையிலான உராய் விசை தொழிற்படுவதை காட்டுவது. இதுக்கு ஒரு சமரி நோட் ஒன்று தந்துட்டு நான் என்ன செய்கிறேன், கேள்வியை செய்கிறேன். சமரி நோட் ஒன்று தந்துட்டேன்னா லேசரிக்கும். இதுக்கும் சமரி நோட், அதாவது எல்லாத்துக்கும் சமரி நோட் என்னது எழுதி கொள்ளுங்க. எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்க இயலும். கேள்விகள் பக்காவாக செய்யணும். ஒவ்வொரு கேள்வியும் செஞ்சு காட்டிருக்கீங்கன்னா அப்படி ஒரு தரம்டா இப்படி இருக்கணும் கேள்வி. அப்படி ஒரு தரம் ஆயினது கேள்விகள் செய்து காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்படின்னா கேள்வி பார்த்த உடனே ஐடியா வரும். சரியா? அப்போ இதில் ஒரு சமரி நோட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. முதலாவது ஒரு கார் ஒன்று இருக்குது. இந்த கார் எப்படின்னு சொன்னா பின் வீல், இதை வந்துக்கிட்டு நான் சொல்லுவேன் பெக் வீல், இதை வந்துக்கிட்டு ஃப்ரண்ட் வீல். இதை பெக் வீல், இதை ஃப்ரண்ட் வீல் எழுதி கொள்ளுங்க. இந்த கார் என்ன செய்யுதுன்னு சொன்னா முன்னோக்கி போகுது. இப்போ நான் சொல்றேன் முதலாவது நிபந்தனையில் பெக் வீல்ல வந்துக்கிட்டு என்னது இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. பெக் வீல்ல வந்துக்கிட்டு இன்ஜின் வந்துக்கிட்டு என்ன செய்யுது பொருத்தப்பட்டிருக்கு. இன்ஜின் பொருத்தப்பட்டிருந்தா அதுல எப்படி உராய் விசை தொழிற்படுந்தா எப்பயும் இன்ஜின் பொருத்தப்பட்ட, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்பயும் இன்ஜின் பொருத்தப்பட்டதுக்கு அதாவது முன்னோக்கி போகுதா, எப்பயும் இன்ஜின் பொருத்தப்பட்டதுக்கு உராய் விசை அந்த டயர்ல உராய் விசை எந்த திசையில போதோ அதே திசையில என்னது உராய் விசை தொழிற்படும். அப்ப தெளிவாக எழுதி கொள்ளுங்க. என்ஜின் பொருத்தப்பட்ட டயருக்கு, என்ஜின் பொருத்தப்பட்ட வீலுக்கு உராய் விசை தொழிற்படுவது எந்த திசையில் சொன்னா, உராய் விசை எந்த திசையில் தொழிற்படுவது எனில் வாகனம் இயங்கும் திசையில் உராய் விசை தொழிற்படும். வாகனம் இயங்குற திசையில் என்ன செய்யும் உராய் விசை. அதை நீங்க என்ன செய்ய மோடிஃபை பண்ணி எழுதி கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயம் சிம்பிளா சொல்றேன். சொன்னா வாகனம் இயங்குற திசையில தான் என்ஜின் பொருத்தப்பட்ட வீலுக்கு அதே திசையில் தான் என்னது உராய்வு தொழிற்படும். அப்ப இதுல உராய்வு எப்படி தொழிற்பட போகுது, இப்படி உராய்வு தொழிற்பட போகுது. அப்ப வாகனம் என்ஜின் பொருத்தப்படாததுக்கு அதற்கு எதிர் திசையில், அவ்வளவுதான். இது முதலாவது சந்தர்ப்பம். சரி, இரண்டாவது சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரண்ட் வந்துக்கிட்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு, ஈண்டு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் இன்ஜின் பொருத்தப்பட்டதுக்கு ஈண்டு போடுறேன்னா ஃப்ரண்ட் வந்துக்கிட்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு, வாகனம் முன்னோக்கி போகுது. அப்ப இதுல இப்படி தொழிற்பட போகுது உராய்வு, அதுக்கு எதிர் திசையில மற்ற தொழிற்படும். மூன்றாவது சந்தர்ப்பம்
வாகனம் இப்படி இருக்குது, இதான் வாகனம். வாகனத்துல முன்மோப்புக்காண்டி இப்படி எழுதி கொள்றேன், நான் இப்படி கறி கொள்றேன். நீங்க தேவையான மாதிரி வாகனத்தை எப்படி டிசைன் இருக்கோ அப்படி கறி கொள்ளுங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி கீறேன் நான். இப்போ குழப்பம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க குழம்பாம இருக்கிறதுக்கு. வாகனம் முன்பகுதி எது பின்பகுதி என்று யோசிச்சுட்டிக்காம. சரியா? இப்ப பாருங்க, இப்ப வாகனம் பின்னுக்கு போகுது, ரிவர்ஸ் அடிக்க போகுது. இப்ப இதுல இன்ஜின் பொருத்தப்பட்டு, அப்ப இதுல எப்படி உராய்வு சொல்லப்படும்? இந்த திசையில வாகனத்திட போற திசையில, வாகனத்தின் இயங்கும் திசையில உராய்வு சொல்லப்படும். அப்ப இன்ஜின் பொருத்தப்படாததுக்கு அதுக்கு எதிர் திசையில. 4வது சந்தர்ப்பம், கார்ல வந்துகிட்டு முன்னுக்கு இன்ஜின் பொருத்தப்பட்டு பின்னோக்கி போகுது. அப்ப இதுல இந்த திசையிலையும் இதுல இந்த திசையிலையும். அடுத்தது 5வது சந்தர்ப்பம், கார்ல இரண்டும் வந்துகிட்டு இன்ஜின் பொருத்தப்பட்டு, இரண்டுலையும் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கா, முன்னோக்கி போகுது. இரண்டுலையும் இப்படி உராய்வு தொழிற்படும், முன்னோக்கி தொழிற்படும். சரியா? அடுத்தது 6வது சந்தர்ப்பம், கார் வந்துகிட்டு பின்னோக்கி போகுது, இரண்டுலையும் இன்ஜின் வீச்சிருக்கு. அப்ப இரண்டுலையும் பின்னோக்கி உராய்வு தொழிற்படும். இது என்னது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொன்று எழுதி, இரண்டாவது இது என்ன சந்தர்ப்பம், இது என்ன சந்தர்ப்பம் எழுதி அழகாக பிக்சர் தெரிஞ்சு ஒரு சமரி பண்ணி அழகாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உராய்வு தொழிற்படுற வந்தாலே இது என்னது பார்த்தா சரி. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு இந்த ஏ பகுதியை பார்த்தீங்கன்னா கையால தள்ளுறாரு. கையால தள்ளுறது என்னது? அவர் ஒரு இன்ஜின், அதாவது ஒரு முறுக்கம் கொடுக்காரு, ஒரு விசை கொடுக்காரு. இன்ஜின் என்ன செய்யும்? முறுக்கத்தை கொடுக்கும். அப்ப அது ஒரு இன்ஜின் பொருத்தப்பட்ட வீல் எடுக்கலாம். ஏ வந்துகிட்டு இன்ஜின் பொருத்தப்பட்டது, பி வந்துகிட்டு இன்ஜின் பொருத்தப்படாத சும்மா ஒரு வீல். அப்ப இன்ஜின் பொருத்தப்பட்டதுக்கு அவர் முன்னோக்கி போனார்னு சொன்னா ஏல எப்படி தொழிற்படும்? ஏ எடுத்தீங்கன்னா ஏல எப்படி தொழிற்படும்? அவர் முன்னோக்கி போறதால முன்னோக்கிட்ட திசையில போற திசையில என்னது உராய்வு தொழிற்படும். அப்ப பில தெளிவா வழங்குது, அதுக்கு எதிர் திசையில. அப்ப ஆன்சர் எத்தனாவது? 5வது ஆன்சர் தெளிவான விடையா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, இலேசான கப்பி. 3வது கேள்வி. 1 2000 நியூட்டன் மீட்டர் -1 வில் மாறிலி உடைய சுருளி வில்லுக்கு இணைக்கப்பட்டு உருவில் காட்டியவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது. கப்பியினுடைய செல்லும் இலேசான இலை நுனிகளுக்கு 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் இணைக்கப்பட்டு தொகுதி ஓய்விலிருந்து விடப்படுகின்றன. சுருளி வில்லில் ஏற்படும் உயர் நீட்சி. இதுவும் ஒரு இலகுவான கேள்வி, ஆனா லேசான ஆனா நல்ல கேள்வி உண்டு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பிக்சரை கீர்னேன், படத்தை கீர்னு சொன்னா, ஒரு விச்சுருள் ஒன்று இணைக்கப்பட்டு அதோட கப்பி இணைக்கப்பட்டு இதுல 2 கிலோகிராம் திணிவும் இதுல எங்கால 3 கிலோகிராம் திணிவுடைய பொருளும் வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல நிறைய பேர் யோசிக்கிற இது வந்துகிட்டு விச்சுருள பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப விச்சுருள பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா எத்தனை இது வந்துகிட்டு தொழிற்படுது? 5 கிலோகிராம். 5 கிலோகிராம் நம்ம மொத்தமா எத்தனை? 50 நியூட்டன். அப்ப இதுல வந்துகிட்டு இழுவையாக எத்தனை? 50 நியூட்டன் தொழிற்படுது. அப்ப டி சமன் கேஇ படி இங்கால 50 நியூட்டன், கே 2000 தர இ. இப்ப இக்கு பாப்பீங்க விட 2.5 சம்திங் விட வரும். 2.5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னது ஒரு விட ஒன்று வரும். ஆனா அதுல விடையில இல்லை. குழப்பம் என்னடா அது? சரியான நான் செஞ்சிருக்கிறேன், ஆனா இது என்னது பச்சை பிள்ளை. அப்ப எப்படி செய்யறது? நீங்க விட்டால பார்த்தா இது வந்துட்டு சமநிலையில இல்லை. நீங்க 50 நியூட்டன் சொல்லி எப்படி போடுவீங்க? இங்க 50 நியூட்டன் எப்படி போடுவீங்க? இங்க 50 நியூட்டன் போடணும்னா இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? இயங்காம சமநிலையில் இருக்கணும். சமநிலையில் இருந்தா மட்டும்தான் என்னது இந்த இடத்துல 50 நியூட்டன். இந்த இடத்துல வரக்கூடியது என்னது? இழுவை வந்துகிட்டு, அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய இழுவை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி வருதுன்னு காட்டுறேன் நான். இதுல என்னது டி இருக்குது, இதுலயும் டி, இங்க டி, இங்க டி. அப்ப இந்த கப்பியை மட்டும் நான் எடுத்துன்னு சொன்னா, கப்பியை நான் இடத்துல தனியாக்குறேன்னா இங்க டி இங்க டி சொன்னா மேல் நோக்கி எத்தனை 2 டி தொழிற்பட போகுது. அப்ப மேல் நோக்கி 2 டின்னு சொன்னா அந்த விச்சுருள்ள தொழிற்படக்கூடிய எத்தனை 2 டி தொழிற்படுது. அந்த விச்சுருள்ள தொழிற்படக்கூடியது எத்தனை 2 டி தொழிற்படுது. அப்ப 2 டி சமன் கேஇ. இப்ப சொல்லுங்க, இந்த டி வந்துகிட்டு 50 நியூட்டனா, இந்த டி வந்துகிட்டு 50 நியூட்டனா இல்லையே. அப்ப நீங்க எப்படி போட்டீங்க? சமநிலையில இருந்துச்சுன்னு சொன்னா, இது சமநிலையில இருக்குது, அசைய இல்லை. சமநிலையில் இருக்கின்றனா இரண்டும் ஒரே திணிவு அறிக்கணும்.
இரண்டும் என்னது ஒரே திணிவாக இருக்கணும். இரண்டும் ஒரே திணிவாக இருந்தால் தான் என்னது இதுவும் 2 கிலோகிராம் இதுவும் 2 கிலோகிராம்டா செய்ய மாட்டேச்சு, அப்படி வரைக்கும் சமநிலையில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இழுவை எத்தனை 40 நியூட்டன். இது 2 கிலோகிராம் இதுவும் 2 கிலோகிராம்டனா இழுவை 40 நியூட்டன் போட இயலும். ஆனால் இது என்னது ஆர்முடுகி கொண்டிருக்க போகுது. அப்போ ஆர்முடுகினதுக்கு இழுவை வித்தியாசப்படும். அப்போ இழுவை வித்தியாசப்பட்டதால என்ன செய்யணும்? அப்போ இந்த இடத்துல நீங்க இழுவையை கண்டுதான் செய்யணும். அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, இந்த இடத்துல இழுவை தான் நமக்கு தேவை. இழுவை தான் எது எனக்கு தேவை. இழுவை இந்த இடத்துல ஆர்முடுகிறதால தொகுதி ஆர்முடுகிறதால இழுவை என்னது இந்த திணிவு மொத்த திணிவுக்கு சமனாக இருக்காது. சரியா? அதே இது ஓய்வில் இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டும் சமதிணிவா இருந்தா என்னது ஓய்வில் இருக்கும். அந்த ஓய்வில் இருக்கிறதுக்கு இழுவை என்னது சமனாக இருக்கும். சரியா? அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆர்முடுகள் ஒன்று இருக்க போகுது. இது கீழ் நோக்கி ஆர்முடுக போகுது, இது மேல் நோக்கி ஆர்முடுக போகுது. அப்ப நான் மொத்த தொகுதிக்கு நான் எடுக்கேன். தொகுதிக்கு நான் என்ன செய்யறேன் எடுக்கேன். தொகுதிக்கு நான் எடுக்கேன் என்ன சொன்னா F சமன் MA யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணேன்னு சொன்னா என்ன வர போகுது 30 நியூட்டன்ல இருந்து 20 நியூட்டன். அதாவது இந்த தொகுதியை அப்படியோ நான் வெளியால் எடுக்கேன். வெளியால் எடுத்தா எப்படி வர போகுது? கப்பில இருந்து வெளியால் எடுத்தேன்னு சொன்னா இங்கால 20 நியூட்டன் இங்கால 30 நியூட்டன். இதுல இழுவை T. இப்ப பாருங்க விளைவில் எத்தனை 30ல இருந்து 20 போட்டிருக்கேன் விளைவில். அதாவது F நெட் தான் இது. விளைவில் விசையை போட்டிருக்கேன் 30ல இருந்து 20. மொத்த திணிவு எவ்வளோ 5 கிலோகிராம். 3 கிலோகிராம் பிளஸ் 2 5 கிலோகிராம் தர A. ஸோ 10 சமன் 5A. A ஈக்குவல் டு 2 ms மைனஸ் 2. இப்போ இதுல இருந்து இழுவையை கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு திணிவு எடுங்க. இந்த திணிவு எடுக்கணும். இந்த திணிவு எடுத்துன்னு சொன்னா என்ன வர போகுது 30 மைனஸ் T சமன் திணிவு எவ்வளோ 3 கிலோகிராம் தர A வந்துக்கிட்டு 2. ஸோ 30 மைனஸ் T ஈக்குவல் டு 6. ஸோ T சமன் 24 நியூட்டன். இப்போ அதுல இருந்து அடுத்தது என்னது 2T சமன் KE. அப்போ 2T சமன் KE அடிப்படையில் 2 48 சமன் K வந்துக்கிட்டு 2000 தந்திருக்காரு தர E. இப்போ ஈயை கண்டுபிடிக்கலாம். 48 கீழ் 2000. இப்போ இதை சுருக்கி நீங்கள் என்ன சொன்னால் 24 கீழ் 1000 சொல்லி வரும். 24 கீழ் 1000 சொன்னால் இதை இப்படி உடைக்கலாம். சிம்பிளாக செய்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விட எடுக்கிறதுக்காண்டி 24 கீழ் 10 தர 100 சொல்லி உடைக்க. இப்போ எத்தனை 24 கீழ் 10 எத்தனை 2 இந்த 100 மேலுக்கு அனுப்பினா 10 2 மீட்டர்னு சொல்லி வரும். விட மீட்டரில் வரும். 10 2 மீட்டர்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் சென்டிமீட்டர்னு சொல்லி அதை. அப்போ 2 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் 10 2 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் 100. ஒரு மீட்டர் வந்துக்கிட்டு 100 சென்டிமீட்டர் தானே. அப்போ 10 2 போட்டால் 24 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சரி 2 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு விடையாக கிடைக்க போகிறது அங்கால சுருக்கள் நீங்கள் சுருக்கிட்டு போனீங்கன்னா சரி விடையாக கிடைக்க போகிறது 3வது விடையாக கிடைக்க போகுது. 4வது கேள்வி பாருங்க. உருளை வடிவ பாத்திரத்தில் எச்சுயரத்துக்கு ரோ ஆடத்தியுடைய திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவத்தின் மேல் M திணிவும் A குறுக்கோட்டு பரப்புடைய முசலம் உள்ளது. உருளையின் அடியுள்ள துவாரத்தினூடாக கிடையாக வெளியேறும் திரவத்தின் கதி B-ஐ தருவது. இதை மாதிரி நிறைய பாஸ் பேப்பர்லையும் கேள்வி வந்திருக்குது. நம்ம இந்த இதில் எக்ஸாம் சீரீஸில் வந்துக்கிட்டு என்னது மெக்கானிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. என்ன செய்ய போகிறோம் டோட்டல் யூனிட் எல்லாம் பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸில் ஒரு 20-25 எக்ஸாம் வந்துட்டு முடியும் போது மெக்கானிக்ஸ் விடப்பட்டு அடுத்தது என்னது வேவ்ஸ் வந்துக்கிட்டு ஆரம்பிக்கும். அந்நேரம் மெக்கானிக்ஸ் வந்துக்கிட்டு முழுமையாக உங்களுக்கு மேக்சிமமாக கிளியர் ஆகிருக்கும். மேக்சிமமாக என்னது கிளியர் ஆகிருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல அடுத்தது என்னது 4வது கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு சின்ன துளை ஒன்று இருக்குது. ஒரு முசலம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. முசலத்தில் திணிவு வந்துக்கிட்டு என்ன MG-ஆம். இதில் குறுக்கோட்டு பரப்பு என்ன A-ஆம். சரியா? இதுக்குள்ளே ஃபுல்லாக என்னது திரவம் இருக்குது. திரவம் வந்துக்கிட்டு என்ன செய்யுது V கதியோட வெளியேறுது. இங்கே அமுத்தினோடனே என்ன செய்யும் V கதியோட வெளியேறும். இப்போ இந்த இடத்துல ஒரு அருவிக்கோணம் எடுக்கணும். இதை எதில் செய்யணும்னு சொன்னால் பேர்னிலின் தத்துவத்தை யூஸ் பண்ணி தான் செய்யணும். இப்படியான கேள்விகள் துளைகள் வரும்போதும் இது என்ன செய்யணும் இந்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர்னிலின் தத்துவம் தான் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும்.
என்ன சொன்னா இங்க அமர்த்தின உடனே என்ன செய்யும்? திரவம் எங்க இருந்து வடத்துல இருக்கிற திரவம் அப்படியோ இங்கால போகுது, இங்க இருக்கிற திரவம் அப்படியோ இதால வெளியாகும் இல்ல, மேலுக்கு இருக்கிற திரவம் அப்படியோ என்ன செய்யும்? மேலுக்கு இருக்கிற திரவம் அப்படியோ வந்து இதால் அப்படியோ என்ன செய்யும்? வெளியாக போகுது. அப்ப இந்த இடத்துல இருந்து இது என்னது? நான் இது அப்படியோ ஒரு அருவிக்கோடு எடுக்கலாம். மேல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய திரவம் தான் என்ன செய்யும்? இதால வந்து அப்படியே வெளியாகும். இங்க இருக்கக்கூடியது அப்படியே வந்து வெளியாக போகுது. அப்ப இங்க இருந்து இந்த பாயிண்ட் வெளியாகிற சரியாக துளையிட வெளியால் இருக்கிற பாயிண்ட் அது வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? ஒரு அருவிக்கோடு கீறி இங்க ஏ பாயிண்ட் இங்க பி பாயிண்ட் சொல்லி எடுத்தேன்னா ஏ டு பிக்கு நான் என்ன செய்யறேன்? வேர்னிலின்ற தத்துவம் யூஸ் பண்ண போறேன். ஏ டு பிக்கு வேர்னிலின்ற தத்துவம் நான் என்ன செய்ய போறேன்? யூஸ் பண்ண போறேன். அப்ப ஏ டு பிக்கு நான் யூஸ் பண்ணிட்டு சொன்னா இந்த இடத்துல முதலாவது என்னது? என்னென்ன அமுக்கம் இருக்குது? வளிமண்டல அமுக்கம் இருக்குது, பை. வளிமண்டல அமுக்கம் பை பிளஸ். அடுத்தது வேற என்ன அமுக்கம் இருக்குது? வேற அமுக்கம் இந்த எம்ஜியால இந்த திணிவால இந்த முசலத்தால என்னது? ஒரு அமுக்கம் ஒன்றிக்கும். முசலத்தால ஒரு அமுக்கம் ஒன்றிக்கும். அதை நான் பி என்று சொல்லி எடுக்க. பிளஸ் வடத்துல என்ன வேகம் இருக்கும்? வடத்துல என்ன வேகம்? பூச்சியமாக இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த குறுக்கோட்டை பார்க்க இந்த குறுக்கோட்டு பரப்பு என்னது? இந்த குறுக்கோட்டு பரப்பு இந்த குறுக்கோட்டு என்னது? மிக பெரிது. குறுக்கோட்டு பெரிது, அதாவது இந்த இடத்துல தொடர்ச்சி சமன்பாடு போடுவது தானே, ஏவி இந்த தொடர்ச்சி சமன்பாடு போடுவது தானே. இந்த தொடர்ச்சி சமன்பாடுல குறுக்கோட்டு மிக பெரிதாக இருந்துச்சுன்னா, இந்த விங்கிற வேகம் எடுத்துக்கிட்டு தானே, இதோட மிக பெரிதாக இருந்துச்சுன்னா இந்த வி என்னது? ஆக சின்னதா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு சமன் சொல்லலாம். அப்ப இந்த குறுக்கோட்டு பரப்பை பார்க்க இந்த குறுக்கோட்டு பரப்பு என்னது? மிக பெரிதா இருக்கு. இந்த குறுக்கோட்டு பரப்பை பார்க்க இந்த குறுக்கோட்டு பரப்பு என்னது? மிக பெரிதா இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? இதுல வேகத்தை என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். மிகப்பெரிய குறுக்கோட்டு பரப்புக்கு வேகம் என்னது? கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப ஓரளவு கனவுலகான இயக்க சக்தி என்னது? பூஜ்ஜியம் சமன் எச்சோயரத்தில் இருக்குது. இதை நான் என்ன செய்யறேன்? 0 பாயிண்ட் லெவலாக எடுக்கேன். இதை நான் என்ன செய்யறேன்? 0 பாயிண்ட் லெவலாக எடுத்துன்னு சொன்னா ஓரளவு கனவுலகான அழுத்த சக்தி எவ்வளவு? ஹெச் ரோ ஜி. ஓரளவு கனவுலகான அழுத்த சக்தி எடுத்தேன்னா ஹெச் ரோ ஜி சமன் பி பாயிண்ட்ல எடுத்துன்னு சொன்னா பி பாயிண்ட்ல அமுக்கம் பை இருக்கும். வேற ஏதாவது அமுக்கம் இருக்குதா? இல்லை, பை மட்டும்தான். வெளியாகிற பாயிண்ட் எடுத்திருக்கேன். சரியா? வெளியாகிற பாயிண்ட் தான் பை மட்டும்தான் இருக்கு. பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கேட் பிளஸ் அமுக்கம், அதாவது ஓரளவுக்கான அழுத்த சக்தி இருக்குதா? இல்லை. 0 பாயிண்ட் லெவல்ல அந்த பாயிண்ட் வரதால அது இல்லை. அப்போ ஹெச் ரோ ஜி என்னது? பூஜ்ஜியம். இப்போ இந்த பையையும் வெட்டி போட்டு சமன்பாடு எழுதினா அந்த பிக்கு நான் இன்னொரு இது எழுதலாம். பி சமன் எஃப் ஓவர் ஏ. அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு. இங்க விசை என்ன கிடைக்குது? எம்ஜிங்கிற விசை வந்துகிட்டு கொடுக்கப்படுது. அப்ப எம்ஜி ஓவர் இதுல குறுக்கோட்டு பரப்பு என்னது? ஏ. அப்ப பிக்கு பதிலாக நான் போடலாம் எம்ஜி ஓவர் ஏ சக ஹெச் ரோ ஜி சமன் ஆஃப் ரோ வி ஸ்கேட். இப்ப வி எத்தனை கேட்ட? வி ஸ்கேட் சமன் 2ஆல பெருக்கி ரோவால பிரிக்கேன். 2ஆல பெருக்கினா மொத்தமா எம்ஜி ஓவர் ரோ ஏ பிளஸ் ஹெச்ஜி. இப்போ வர்க்க மூலம் போட்டுட்டேன்டா. சரி, விட வர்க்கத்தை எடுக்கிறதுக்கு வர்க்க மூலம் போட்டுட்டேன்டா விட. அப்போ ஆன்சர் எத்தனாவது வருது? 2வது ஆன்சர் தெளிவாக விடையாக இருக்குது. அடுத்தது 5வது கேள்வி பாருங்க. பிசுக்குமையற்ற சிக்மா அடர்த்தியுடைய திரவத்தில் எச் ஆழத்தில் ரோ அடர்த்தியுடைய அதில் தொடர்பு வந்திருக்காரு. கோளம் ஒன்று ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. இக்கோளமானது திரவத்திலிருந்து வெளியேறும் வேகம் அந்த நீர் அடர்த்தியை விட, அந்த திரவத்தின் அடர்த்தியை விட அந்த கோளத்தின் அடர்த்தி என்னது? சின்னதுங்கிறதால என்னது? மேலுக்கு போகலாம். அந்த சின்னங்கிறதால மேலுக்கு வந்துக்கிட்டு போகும். அப்ப இந்த இடத்துல திரவத்திலிருந்து வெளியாகிற வேகம் இது 2024ஆம் ஆண்டுல அதே மாதிரி கேள்வி, சேம் கேள்வி. ஆனா அது வந்தது உயரம் வந்துட்டு கேட்டு. இதுல கேட்கப்படுது என்னது? வேகம் வந்துட்டு கேட்கப்படுது. இது வந்துட்டு ஜெயக்குமார் சார் வந்த கேள்வி உண்டு. அப்ப உங்களுக்கு ஒரு இதை ஒன்று வழங்கணும். என்னது? இந்த கேள்விகள் செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளூவன்ட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு கேள்விகள் செய்யக்கூடிய ஃப்ளூவன்ட் ஒன்று இருக்க போகுது. இப்போ இதுக்குள்ள என்னது?
திரவம் இருக்குது, திரவத்துக்குள்ள ஒரு பந்து ஒன்று இருக்குது. இந்த பந்து என்னது உயரத்தில் இருக்குது? திரவத்திலிருந்து h உயரத்தில் இருக்குது. இந்த பந்தில் பார்த்தீங்கன்னா இதில் நிறை தொழிற்பட போகுது h. அதே மாதிரி மேலுதை பொண்டு தொழிற்பட போகுது. இதில் அடர்த்தி ரோன்னு சொல்கிறாரு, இதில் எது சிக்மான்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? இப்போ இந்த இடத்துல பந்து அப்படியோ அமுழ்த்தி கொண்டு கையில் அமுழ்த்தி கொண்டு வைக்காரு. கையை எடுத்த உடனே என்ன செய்யுது? பந்து அப்படியே மேலுக்கு பாயுது. பந்து என்ன செய்யுது? மேலுக்கு பாயுது. பந்து அப்படியோ மேலுக்கு பாய் ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு நிற்கிது. ஒரு உயரம் கொண்டு வருது, சும்மா h நோடு நெடுகள். 2024ஆம் ஆண்டில் கேட்ட கேள்வி இந்த h நோடு என்னங்கிறது தான் கேள்வி. h நோடு என்னங்கிறது தான் கேள்வி. சரியா? ஆனால் இதில் என்ன கேட்கறதுன்னா, இந்த திரவத்தை விட்டு வெளியாகும் போது இதில் வேகம் v என்ன? ஆரம்பத்தில் இது என்னது? ஓய்விலிருந்து விடப்படுது. ஆரம்ப வேகம் 0. ஓய்விலிருந்து அப்படியே அமர்த்தி போட்டு கை எடுத்த உடனே செய்யுது அப்படியே மேலுக்கு பாயும். அது பாயக்குள்ள இந்த திரவத்தை விட்டு வெளியாகும் போது அதோட வேகம் என்ன? இதை எப்படி சிம்பிளா செய்யறது? இதை சிம்பிளா செய்யறேன்னா எதுவும் இல்லை. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த இடத்துல இவரை கையை எடுத்து போட்டு விட்டேன்னா ஒரு கனநிலை விசையை கொடுத்து போட்டு எடுக்க தானே. அப்ப அந்த விசை தேவையில்லை. அந்த விசை என்னது? தேவையில்லை. அப்ப இதுல எந்த ஒரு விசையை வச்சு அது வந்துகிட்டு மேல போகும்? எந்த ஒரு விசையை வச்சு வந்துகிட்டு அது வந்துட்டு மேல போகுது? இது ஆரம்ப வேகம், அந்த u = 0ங்கிறது. எந்த ஒரு விசையை வச்சு அது மேல போகுது? இதுல இருக்கக்கூடிய விலையில் விசையை வச்சு தானே அது மேல போகும். இதுல இருக்கக்கூடிய விலையில் விசை, அப்ப இந்த கோலத்தில் தொழிற்படக்கூடிய விலையில் விசை என்ன? கோலத்தில் தொழிற்படும் விலையில் விசை என்ன? விலையில் விசை என்ன? இது வந்துட்டு மேல் நோக்கி பயணிக்கிறதால நான் மேல் நோக்கின திசையில எடுத்துன்னா இதுல தொழிற்படக்கூடிய விலையில் விசை என்னது? u - mg ஆக இருக்க போகுது. இதுல எந்த ஒரு குழப்பமும் இருக்க வேண்டாம். என்ன மேலுக்கு போகுதுன்னு சொன்னா மேல் நோக்கி ஒரு விலையில் விசை ஒன்று இருக்குது. அந்த விசையை பார்த்தேன்னு சொன்னா என்னது? இதுல இருக்கக்கூடிய தொகுதியில தொழிற்படக்கூடிய விசையிலிருந்து அதை விலையில கண்டா சரி. தொகுதியில என்னென்ன u mg இருக்கு. அப்ப மேல் நோக்கின திசையில விலையில் சொன்னா என்னது? u - mgங்கிற விசை தொழிற்பட போகுது. இப்போ நான் என்ன செய்யறேன்? மேல் நோக்கின திசையில f = ma யூஸ் பண்ணேன்னு சொன்னா என்னது? மேல் நோக்கிய திசையில விலையில் விசை என்னது? u - mg ma. இப்போ நான் a = என்ன வரப்போகுது? u/m - g என்று சொல்லி வரப்போகுது. இப்போ u நான் எடுக்கலாம். uங்கிறது என்னது? மேலுதைப்பு தானே. u = v/ρg. அமிழ்ந்த கனவளவு தர அடர்த்தி தர g. இந்த அமிழ்ந்த கனவளவுக்கு நான் எடுக்கலாம் பொருள் என்னது? அமிழ்ந்த கனவளவு. முற்றாகத்தானே அமிழ்ந்திருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் கொண்டா. v/g சிலாக்கள் v/ρg அடிப்படையில் v/g போட்டுருவீங்க. சரியா? இந்த இடத்துல நல்லா தெளிவாக கொடுங்க. vங்கிறது பொருளின் கனவளவு, அதாவது அமிழ்ந்த கனவளவு. பொருளின் அமிழ்ந்த கனவளவு இது என்னது? vங்கிறது அமிழ்ந்த கனவளவு. இந்த சிக்மா அதாவது v/ρ இந்த அடர்த்தி பொருள் தானே. இது என்னத்துல அடர்த்தி? திரவத்தின் அடர்த்தி இங்கே g. சரியா? அப்ப v/g. அப்ப இந்த vக்கு பதிலாக நான் எடுக்கலாம் திணிவு சமன் v/ρ. இந்த பொருளின் கனவளவு இந்த இதுல திணிவு சமன் முற்றாகத்தான் அமிழ்ந்திருக்கி. அப்ப முற்றாக இந்த பொருளை திணிவு எடுத்துனா m = v/ρ. அதுல கனவளவு தர அதுல அடர்த்தி என்னது? ρ. அப்ப இந்த இடத்துல vக்கு பதிலாக நான் போடலாம் m/ρ × σg. அப்ப uக்கு பதிலாக நான் அப்படியே பிரதிடுறேன். a = m σg/ρ - g. கீழே ஒரு m. அப்ப இந்த m-ம் m-ம் என்ன செய்யும்? வெட்டுப்படும். வெட்டுப்பட்டுச்சுன்னா a = என்ன வரப்போகுது? சிக்மா. அந்த ஜியை பொதுவாக எடுக்கலாம். எழுதி செய்கிறேன்னு ρ - g. இதை இன்னும் சிம்பிள் எழுதினா σ/ρ -1 ஜியை பொதுவாக எடுத்திருக்கேன். இதான் ஆர்முடுகள். சரி, ஆர்முடுகள் எடுத்துட்டேன். அடுத்தது என்ன செய்யறேன்? அப்ப இந்த இடத்துல ஆர்முடுகள் கிடைச்சிட்டு இங்க ஆரம்ப வேகம் 0, இங்க இடப்பெயர்ச்சி, அது பயணித்த இடப்பெயர்ச்சி தெரியும். இந்த இடத்துல வேகத்தை கேட்டா என்னது? சிம்பிளா வழங்குது. நேரம் சம்பந்தப்படுத்தாத ஒரு என்னது சமன்பாடு. மேல் நோக்கி v² = u² - 2as.
இது என்ன செய்யல, நேரம் பயன்படுத்தப்படலை. மற்ற எல்லா கணியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தந்தது ஆரம்ப வேகம், இறுதி வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள் எல்லாமே இருக்குது. இப்ப பிரதி சரி. அப்ப v வர்க்கம் ஆரம்ப வேகம் என்னது 0, 2 தர ஆர்முடுகள் என்னது சிக்மா சிக்மா அங்கால ரோ மைனஸ் 1 g இன்டு எஸ். அதுல இடப்பெயர்ச்சி எவ்வளவு h. ஸோ லாஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம் நீங்க. v ஈக்குவல் டு வர்க்க மூலத்துக்குள்ள 2gh சிக்மா ஓவர் ரோ மைனஸ் 1. இதான் ஆன்சராக இருக்க போகுது. எத்தனாவது ஆன்சர்? ஆன்சர் வந்துக்கிட்டு முதலாவது ஆன்சராகவே தெளிவாக இல்லை சரி, முதலாவது இல்லை, 4வது ஆன்சர் தெளிவான விடையாக இருக்குது. 4வது ஆன்சர் விடையாக இருக்குது. சரி, 6வது கேள்வியை பார்ப்போம். ஒப்பமான மேசையின் மேல் உள்ள துளையினூடாக செல்லும் இலேசான மீளியல் அற்ற இலையின் இரு நுனிகளும் ஸ்மால் எம் கேபிட்டல் எம் திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. எம் திணிவு ஸ்மால் எம் திணிவு சுயாதீனமாக தொங்கும் அதேவேளை கேபிட்டல் எம் திணிவானது மேசையில் ஆரையுடைய வட்டப்பாதையில் ஒமேகா கோண வேகத்திலே இயங்குகின்றது. ஒமேகா வர்க்கத்துடன் ஆரின் மாற்றத்தை திறம்பட காட்டும் வரைவு. இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான். வரைவு வந்து கட்டிருக்காரு. இதே மாதிரி கேள்விகள் எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம். ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் நிப்பாட்டி வச்சு என்ன செய்யலாம், நோட் பண்ணி கொள்ள இயலும். என்று நான் யூடியூப்பில் தான் போடுறேன். அப்போ இதில் ஒரு மேசையில் ஒரு துளை ஒன்று இருக்குது. துளையிலிருந்து ஒரு துணி ஒன்று தொங்குது. இதில் நிறைய என்னது எம்ஜி. இதிலிருந்து ஒரு வட்டப்பாதையில் ஒரு வட்ட இயக்கத்தொண்டு ஆற்றுது கேபிட்டல் எம்ங்கிற ஒரு திணிவு. அப்போ இதில் வட்டப்பாதை ஆக்கக்கூடிய மைய நாட்ட விசையை கொடுக்குறாள் யாரு? இதில் இழுவை டி. இது என்னது? இங்கே ஓய்வில் தான் இருக்க போகுது. அப்போ இதில் இழுவை என்னது? டி. இதுவும் இழுவை என்னது? டி தான். இது ஓய்வில் இருக்கிறதால் நம்ம சொல்லலாம் டி சமன் நினையாக இருக்க போகுது எம்ஜியாக இருக்க போகுது. டி சமன் நினையாக இருக்க போகுது எம்ஜியாக இருக்க போகுது. இங்கே ஓய்வில் தான் இருக்குது. இப்போ என்னது? அசைய மாட்டிச்சு. அப்போ இதில் வட்ட இயக்கத்தாட்டுறது டி, இழுவை விசை தான். அப்போ நாம் சொல்லலாம் டி சமன் கேபிட்டல் எம் ஆர் ஒமேகா ஸ்கேட். அப்போ எம்ஜி சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கேட். இப்போ வரைப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுப்போம். ஒமேகா வந்துக்கிட்டு என்னது? வைஹெச்சில் இருக்குது. ஒமேகா வந்துக்கிட்டு எக்ஸ்ஹெச்சில் இருக்குது. அப்போ அப்படியே இருக்கட்டும். சாரி, வைஹெச்சை நம்ம எடுப்போம். வைஹெச்சை முதலாவது எடுப்போம். வைஹெச்சை தனியாக்கி எடுப்போம். அப்போ ஆரை மட்டும் என்ன செய்வோம்? தனியாக்கி எடுப்போம். ஆறு அப்படி இருக்கிற மாதிரி தனியாக்கி எடுப்போம். அது வைஹெச்சில் இருக்கிறது. ஆரை மட்டும் தனியாக்கி எடுத்துன்னு சொன்னால் ஆர் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? எம்ஜிஓவை கேபிட்டல் எம் ஒமேகா ஸ்கேட். இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒமேகா ஸ்கேட்டையும் தனியாக்கி எடுக்கிறேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்ஜிஓவை கேபிட்டல் எம் இன்டு ஒண்டிங்கிள் ஒமேகா ஸ்கேட். இதான் வரை. இங்கே இது வந்துக்கிட்டு என்னது? வை. இது வந்துக்கிட்டு எம் படித்திறன். இவ்வளோ வந்துக்கிட்டு என்னது? எக்ஸ். ஸோ உங்களுக்கு வரைப்பு வந்துட்டு எப்படி வருது? y சமன் எம் இன்ட்டு ஒண்டிங்கிள் எக்ஸ். y சமன் எம் இன்ட்டு ஒண்டிங்கிள் எக்ஸ். அப்போ y சமன் ஒண்டிங்கிள் எக்ஸுங்கிற கிராஃப் எப்படி வரும்? சிம்பிளானது. எக்ஸுக்கு வந்துக்கிட்டு பூச்சியத்தை போட்டிங்கன்னா y என்னது? முடிவிலி வரும். y வந்துக்கிட்டு முடிவிலி வரும். அப்போ கிராஃப் வந்துக்கிட்டு நீங்கள் செல்லலாம். இங்கே ஆர், இங்கே ஒமேகா ஸ்கேட்ன்னு சொன்னால் இங்கே எக்ஸுக்கு வந்துக்கிட்டு பூச்சியத்தை ஒமேகா ஸ்கேட்டுக்கு பூச்சியத்தை போட்டிங்கன்னா இங்கே என்னது? முடிவிலி. ஆர் வந்துக்கிட்டு முடிவிலிங்கிறது இதை தொட்டமாக, அதாவது இதை வந்துட்டு வையச்சை வந்துட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, அதாவது இந்த ஆரை வந்துக்கிட்டு தொட மாட்டுச்சு. இப்படியோ வந்துக்கிட்டு இங்கே அடுத்தது இந்த இடத்துல வை வந்துக்கிட்டு பூச்சியம் அறிக்கணுன்னு சொன்னால் எக்ஸ் என்னது? முடிவிலி அறிக்கணும். வை வந்துக்கிட்டு பூச்சியம் அறிக்கணுன்னு சொன்னால் அப்போ வை எங்கே பூச்சியம் அறிக்கும்? இந்த இடத்துல பூச்சியமாகண்டு சொன்னால் இந்த இடத்துல பூச்சியம் அடிச்சுன்னா எக்ஸ் என்னது? இந்த இடத்துல முடிவிலி அடியை எப்படி இருக்குன்னு சொன்னால் முடிவிலி அடியை இந்த எக்ஸ் அச்சு இல்லாட்டி வை அச்சு பக்கத்தில் நெருங்குற மாதிரி இருக்கும். ஆனால் தொடைய மாட்டுச்சு. கடைசி வரைக்கும் என்னது? தொட மாட்டுச்சு. வரைவு மெட்ஸாக்களுக்கு நல்லா வழங்கும், பயோவாக்களுக்கு சிம்பிளாக வழங்குறேன்னா சிம்பிளாக சொல்கிறேன்னா y சமன் எம் ஓவர்
சரி எம் தர ஒன்றிங்கில் எக்ஸுக்கான வரைவு எப்பயுமே இப்படியான ஒரு வரைவு தான் வரும். உங்களுக்கு எப்பயுமே இப்படியான ஒரு வரைவு என்ன செய்யும் வரும். சரியா? அப்போ இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான ஒரு வரைவு உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்போ நான் இது ரெண்டையும் நான் இணைச்சேன்னு சொன்னா என்ன இது இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யும் வரும். அப்போ ஆன்சர் எத்தனையாவது? முதலாவது ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொழம்பு போய்ங்க. அப்போ நீங்கள் என்னது y7 MOX இப்படியான ஒரு வரைவு வந்துச்சுன்னு சொன்னா இப்படியான ஒரு நிலை வந்துச்சுன்னா கிராஃப் என்னது இந்த வடிவம். அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்க. அருகில் உருவானது மேசை தராசின் மேல் வைக்கப்பட்டு நிலைத்த தாங்கியில் கேபிட்டல் எம் திணிவு இலேசான இலை மூலம் தொங்கவிடப்பட்டுள்ளது. இதன் போது தராசு காட்டும் வாசிப்பு எம் நோடு ஆகும். இலையானது தொங்கவிடப்படும் போது கேபிட்டல் எம் ஆனது தாங்கியின் அடியில் விழுந்து பின்னுதைக்காது ஓய்வுக்கு வருகின்றது. வெட்டப்பட்ட கணத்தில் இருந்து நேரம் டி உடன் தராசின் வாசிப்பு ஆர் மாறுபடுவதை காட்டும் வரைவு. இதுல இதுவும் ஒரு இலகுவான ஒரு கேள்விதான். ஆரம்பத்தில் இப்படி ஒரு மேசை தராசில் வந்துக்கிட்டு வைக்கப்பட்டிருக்காரு. இதில் நமக்கு தெரியும் மேசை தராசில் எப்பயுமே இதில் தாக்கக்கூடிய அந்த செவ்வன் மரதாக்கம் இருக்குதானே, இதில் கொடுக்கப்படுற செவ்வன் மரதாக்கம், இந்த செவ்வன் மரதாக்கம் தான் இந்த இடத்துல வாசிப்பை காட்டும். இந்த செவ்வன் மரதாக்கம் தான் மேசை தராசில வாசிப்பு. அதே இது விற்றராசில இழுவை தான் விற்றராசின்ற வாசிப்பு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஒரு தாங்கி ஒன்று வைக்கப்பட்டு இதில் எம்ங்கிற கேபிட்டல் எம்ங்கிற திணிவை கட்டி வச்சுக்காரு. இப்போ ஆரம்பத்தில் இவர் நிற மொத்த நிறை எவ்வளோ, இதில் நிற ப்ளஸ் இதில் தாக்கக்கூடிய தாங்கிட நிறையிலிருந்து தாங்கிக்கு பெரிதான் நிரல் என்று சொல்லி எடுத்தாலும் சரி, தாங்கிக்கு நிறை இருக்கின்னு சொல்லி எடுத்தாலும் எது ஓகே. சரியா? இப்போ இந்த இடத்துல எம் இருக்கின்னு சொன்னா ஆரம்பத்தில் இப்போ நிறை வந்துக்கிட்டு எம் நோட் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எம் நிறையும் அதே மாதிரி தாங்கிட நிறை எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது எம் நோடாக அரிக்க போகுது. என்ன சொன்னா இந்த இடத்துல இழுவை இது என்ன தொங்க விடப்பட்டு இருக்கிறதால இந்த இடத்துல என்ன அரிக்க போகுது, இந்த இடத்துல இதுல ஒரு பாரம் ஒன்று தாங்கப்படும். இந்த இடத்துல ஒரு பாரம் ஒன்று மரதாக்கம் கொடுக்க போகுது. இந்த நிறையும் என்னது ஒரு மரதாக்கத்தை என்ன செய்யும் இதுல வந்துட்டு கொடுக்கும். இதுல மரதாக்கம் ஒன்று கொடுக்கப்படுறதால மொத்தமாக இந்த நிறையையும் இந்த தாங்கிட நிறையும் சேர்த்து வாசிக்கும். அது என்னது எம் நோட். இப்ப வெட்டப்பட்ட உடனே இதுல இருந்து துண்டிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க என்னது இந்த எம் நிறை குறைஞ்சிட்டு. இப்ப இவர் என்னது இந்த எம் மரதாக்கத்தை கொடுக்க மாட்டார், வழியில இருக்கும் போது இதுக்கு மரதாக்கத்தை கொடுப்பாரா? வழியில ஏதாவது ஒரு விசை இங்க கடத்தப்பட்டு இதுக்கு கொடுக்கப்படுமா? இல்ல, வழியில இருக்கும்போது மரதாக்கம் கொடுக்கப்பட மாட்டுச்சு. இப்ப மரதாக்கம் கொடுக்கப்படலாட்டி இந்த இடத்துல என்ன அரிக்க போகுது, இந்த கிராஃபை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் மரதாக்கம் நேரத்தோட ஆரம்பத்துல மரதாக்கம் என்ன இருந்துச்சு, மரதாக்கம் வந்துக்கிட்டு எம் நோடாக இருந்துச்சு. வெட்டின உடனே அதுல இருந்து என்னது கிராஃப் வந்துருக்காரு. அப்ப வெட்டின உடனே என்ன செய்யுது, இந்த எம் வந்துகிட்டு இல்லாம போகுதுன்னு சொன்னா எம் நோட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து இந்த எம் வந்துட்டு என்ன செய்யுது கழிப்படுது. அப்ப இந்த இடத்துல கிராஃப் எப்படி ஆரம்பிக்கும், எம் நோட்ல இருந்து எம் வந்துட்டு கழிப்படுது. இதுல இருந்து ஒரு சீரான கிராஃப் ஒன்று வரப்போகுது. வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா திடீர்னு என்ன செய்யும், இதுல கொண்டு விழுந்த உடனே இந்த இடத்துல சொல்றாரு, இதுல என்ன சொல்றாரு, வெட்டப்பட்ட கணத்தில் தாங்கின் அடியில் விழுந்து பின்னுதைக்காது. அதாவது இதுல பட்டு மேலுக்கு அப்படியே போய் திரும்ப வந்து கீழே வந்து விழாம இதுல பட்டு என்ன செய்யுது மேலுக்கு வந்துகிட்டு போய் கீழே கொண்டு விழாம என்ன செய்யுது பட்டு அப்படி வந்து என்ன செய்து நிக்குது, என்று சொல்ல வர்றாரு. சரியா? அப்படி எப்படி பட்டாலும் சரி இப்ப என்ன செய்யுன்னு சொன்னா இந்த இடத்துல படும்போது என்னது ஒரு பெரிய ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது. அதைத்தான் என்ன செய்யும் கணத்தாக்கு விசைன்னு சொல்லும். ஒரு பெரிய ஒரு விசை கொடுத்ததால இது என்னது சடன்லியா கூடும். அது என்னது எம்னோட விட பெரிய ஒரு விசை கட்டாயம் வரும். எம்னோடுக்கு சமனானல்ல, எம்னோட விட பெரிய ஒரு விசை ஒன்று கட்டாயம் என்ன செய்யும் வரும். வந்து பிறகு என்ன செய்யணும் சொன்னா இப்ப எம் இதுல திணிவு என்னது எம்,
அதை தாங்கிட்ட திணிவு எல்லாம் சேர்ந்து வந்து மொத்தமாக என்ன வரப்போகுது? மொத்தமாக என்ன வரும்? எம் நோட்டு வரப்போகுது. இப்போ ஆரம்பத்தில் இருந்த நிறை எம் நோட், அந்த எம் நோட்டுக்கு நிறை வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போகுது? எம் நோட். இந்த இடத்துல இரண்டாவது விட வருமா நாலாவது விட வருமான்னு குழப்ப மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்தது, திரும்ப வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகுது? வந்துட்டு இந்த இடத்துல ஒரு விசோண்ட கொடுத்து மேலுக்கு போய் திரும்ப என்னது அந்த விசை என்னது? கணத்தாக்கு விசை தானே, ஓரளவு கணத்துல கொடுக்கப்படுற விசை. அது புறம் என்ன செய்யும்? இல்லாமக்கப்படும். இல்லாமக்கப்பட்டதுக்கு பிறகு எம் நோட்டில் தொடர்ச்சியா சீராக இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சடன்லியாக கீழே விழுறது, அந்த மேலே எழுமின விசை கீழே விழுறது ஒருக்கா கீழே இறங்கிட்டதுக்கு பிறகுதான் என்ன செய்யும்? திரும்ப மேலே எழும்பும். ஒருக்கா கீழே இறங்கினதுக்கு பிறகுதான் என்ன செய்யும்? அதை என்ன செய்ய போகுது? மேலே எழும்ப போகுது. அது பல விஷயம், பல இது வந்துட்டு காரணிகள் தாக்கும். என்று சொன்னா இதுல ஒரு தட்டுல விழுறதால ஒரு அதிர்வு நடக்கும். ஆனா பின் உதைக்காதுன்னு சொல்றாரு. அதை விட்டாலும் கூட ஆனா கட்டாயம் ஒரு சின்ன அளவு நான் என்ன செய்யும்? மேல எழும்பும். சின்ன அளவுனால மேல எழும்பும். சரி, அதை விட்டாலும் கூட தட்டு என்னது? ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று என்னது ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த இதுலயும் என்ன செய்யுது? ஒரு சின்ன குழப்பம் ஒன்று என்ன செய்யும்? ஏற்படும். அதாலதான் என்ன செய்யுது? கீழே இறங்கி திரும்ப என்ன செய்யுது? மேல ஏறி திரும்ப வருது. அப்ப விளங்கிருக்கும். ஆரம்பத்துல இது வெட்டப்பட்ட உடனே யாருல இருக்கிறதால, அந்த எம் திணிவு யாருல இருக்கிறதால கிராஃப் வந்துட்டு சீரா இப்படி இருக்கு. திடீர்னு ஒரு கணத்தாக்க விசை கொடுக்கறதால இது என்ன செய்யுது? இந்த கிராஃப் ஒழும்புது அந்த எம் நோட்டை விட கூடுதலாக. திரும்ப கணத்தாக்கு என்னது? குறிப்பிட்ட ஒரு நேரம் தானே இருக்கும். அது இல்லாமான உடனே என்ன செய்யுது? திரும்ப என்ன செய்யுது? விழுந்து திரும்ப இப்ப ஆரம்ப நிலை என்னது? எம் நோட்ல வந்து சேரணும். ஆரம்ப நிலை என்னது? எம் நோட்டுக்கு வந்துகிட்டு வரணும். என்ன சொன்னா ஆரம்பத்துல தாங்கிடையும் இதுலையும் நிறையும் சேர்த்து என்னது? எம் நோட் தான். அப்ப எம் நோட்டுக்கு வரணுதுக்கான திரும்ப எம் நோட்டுக்கு என்ன செய்யுது? வருது. அப்ப கிராஃப் எத்தனாவது? 4வது ஆன்சர் தெளிவாக உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 4வது ஆன்சர் தெளிவாக விடையாக கிடைக்கும். இதுல கிராஃப்ல ஒரு சின்ன சரி கொண்டு வரும். சரியா? அப்ப 8வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா 4ms-1 வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்று 3 துண்டுகள் அவடிக்கின்றது. அவற்றில் 2 சமதனிவிலை கொண்டவையும் சமகதியான 200 ms-1 ஆரம்ப திசையுடன் 60 பாகை கோணத்தை ஆக்கின்றன. 3வது துண்டின் திணிவானது மற்ற 2 திணிவுகளில் 3 மடங்காகும். அத்துடன் அத்துண்டானது ஆரம்ப இயக்க திசைக்கு எதிர் திசையில் இயங்குகின்றதாயின் வெடிப்பு நிகழ்ந்தவுடன் 3வது துண்டின் வேகம், 3வது துண்டோட வேகம் வந்துகிட்டு கேட்காரு. இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துணிக்கு கொண்டு வருது 4ms-1. அதுல கதி அதாவது அதுல வேகம் எந்த திசைன்னு சொல்லல. நான் உதாரணத்துக்கு இந்த திசைன்னு சொல்லி எடுக்க 4ms-1. அது என்ன செய்யுது? 3 துண்டுகளாக என்ன செய்து வெடிக்குது. இது முதலாவது துண்டு ஏ எடுக்கன், 2வது துண்டு பி எடுக்கன், 3வது துண்டு சி எடுக்கன். 2 துண்டுகளோட திணிவு சமணம். அப்ப நான் எடுக்கன் எம் எடுக்கன், இதையும் எம் எடுக்கன். அதுல திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப திசைக்கு 60 பாகை கோணத்துல. அப்ப ஆரம்ப திசை வந்துட்டு இந்த திசை என்னன்னா அதுல 60 பாகை இப்படி 60 பாகை இப்படி. அடுத்து அதே மாதிரி மற்றதும் என்னது? ஆரம்ப திசைக்கு 60 பாகை தான். ஆனா இந்த இடத்துல ஒரு டீ தொண்டு இருக்கு. 60 பாகை என்னன்னா இதே 60 பாகையா இல்ல கீழ் நோக்கி சரி மற்ற திசையில இப்படி 60 பாகையா? இப்படியும் 60 பாகை எடுக்கலாம், இப்படியும் 60 பாகை எடுக்கலாம். இதுல முதலாவதா இல்ல இரண்டாவதா? இதுல முதலாவதா இதுல இரண்டாவதா? நான் இன்னும் கொஞ்சம் இதை எழுதினேன்னு சொன்னா கொஞ்சம் கிளியர் எழுதுறதுக்காண்டி இதை கொஞ்சம் இட விட்டு எழுதுறேன். இது பி, இது ஆரம்ப திசை. நான் புள்ளிக்கோடால போட்டிக்கு ஆரம்ப திசை. இதுவும் 60 பாகை தான், இதுவும் 60 பாகை தான் முதலாவது. இதுவும் என்னது? 60 பாகை தான். கீழ் நோக்கி கீறினாலும் 60 பாகை தான். சரியா? அவர் சொன்னதுல கீறிக்கன். இதை எப்படி நான் இது முதலாவதா இரண்டாவதா அந்த கண்டுபிடிக்கிறது? 3வது அதை கீறினதான் எனக்கு விட கிடைக்கும். 3வது இதுல திசைக்கு எதிர் திசையா. அப்ப இந்த திசையில வி வேகம் திசையில் எடுக்க, இது வேகம் தந்திருக்காரு 200 ms-1. சரியா? இப்ப செல்லுங்க இந்த இடத்துல இது ஓகே, இது நான் ஓகே சரின்னு சொன்னா ஆரம்பத்துல என்ன வேகம் எந்த திசை இருந்துச்சோ இறுதியாக என்ன செய்யணும்? இந்த இடத்துல வெடிக்குதுன்னு சொன்னா என்னது? உந்தம் காக்கப்படணும். அவ்வளவுதான் விஷயம். உந்தம் காக்கப்படணும். ஆரம்பத்துல இந்த திசையில வேகம் இருந்துச்சுன்னு சொன்னா
இறுதியாகவும் என்னது அதே திசையில, இந்த திசையில தான் என்னது இறுதியாகவும் வேகம் இருக்கணும். எல்லாத்திர வேகத்திர கூட்டுத்தொகையும் இறுதியாக இந்த திசையில் இருக்கணும். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இங்கள திசையில வருது. ஓகே, இதுல இங்கள திசையில வருது. இது ரெண்டு மடிச்சாலும் இங்கள திசையில தான் வருது. இது ரெண்டு மடிச்சாலும் என்னது இங்கள திசையில. ஆனா இது எதிர் திசையில வருது. எதிர் திசையில வந்தாலும் ஆனா இந்த இதுல ரெண்டுலையும் ஒரே திசை வருது. அப்ப அதுல ஒன்று கழிவாட்டு என்னது கடைசி இந்த திசை வந்துடும். ஆனா இந்த திசையை எடுத்தீங்கன்னா, முதலாவது எடுத்திருக்கிற இந்த திசை எடுத்தீங்கன்னு சொன்னா மேல் நோக்கி என்னது மடிக்கும் போது ஒரு விசை இது என்னது வேகம் ஒன்று கிடைக்கும். மேல் நோக்கி மடிக்கும் போது ஒரு வேகம் ஒன்று கிடைக்கும் போது, அப்ப இல்லாத ஒரு வேகம் ரெண்டு பக்கம் மேல் நோக்கி கிடைக்கிறதால இதுல கூட்டுப்பட்டு என்னது மேல் நோக்கி விளைவுலான என்னது மேல் நோக்கி ஒரு வேகம் உண்டு, கிடையான ஒரு வேகம் ஒன்று கிடைக்க போகுது. இது இல்லாத ஒன்று என்னது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்னு சொன்னா இவர்ல ஒரு மடிக்கக்குள்ள மேல் நோக்கி வேகம் வருதுன்னு சொன்னா இவர் ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு சொன்னா இவரை இல்லாமக்கிறதுக்கு என்னது கீழ் நோக்கி ஒரு வேகம் வரணும். அப்படின்னு சொன்னா கட்டாயம் என்னது கீழ் நோக்கி இந்த திசையில வந்தா தான் என்ன செய்யும், இரண்டாவது இதுல வந்தா தான் கீழ் நோக்கி மடித்த வரும். அப்ப இதுவும் என்ன செய்யும் கேன்சல் ஆகி போய்த்திரும். விளங்கிட்டா? தெளிவா விளங்கி கொள்ளுங்க. இது 4m-1ல இந்த திசையில ஆரம்பத்துல இதுல உந்தம் இருந்துச்சுன்னு சொன்னா வேகம் இருந்துச்சுன்னா இறுதியாகவும் அந்த வேகம் காக்கப்படணும் அதே திசையில. சரியா? அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் நான் ஓகே எடுத்துறேன் இந்த திசை. இரண்டாவது இந்த இது முதலாவது எடுக்கணும்னா இந்த இரண்டாவது எடுக்கிற திசை டவுட் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்றேன். எப்படி ஒரு ஆள் இப்படி யோசிக்கலாம் இப்படி யோசிக்கலாம். சரியா? இப்ப முதலாவது எடுத்தாருன்னு சொன்னா என்ன நடக்கும், இங்காலை மனித கூறு மேல் நோக்கி வருது, இங்காலை மனித கூறு மேல் நோக்கி வருது. விளைவுலானது மேல் நோக்கின ஒரு வேகம் ஒன்று கட்டாயம் கிடைக்கும். அப்ப கட்டாயம் எனக்கு என்ன செய்யப்படாது, மேல் நோக்கின வேகம் கிடைக்க கூடாது. கிடைத்தா என்னது ஆரம்ப வேகம் கிடையாக மட்டும் வர மாட்டுச்சு. அப்படின்னு சொன்னா கட்டாயம் என்னது கீழ் நோக்கி எடுத்துதான் இங்க கீழ் நோக்கி இங்க மேல் நோக்கி கேன்சல் ஆகி போய்த்து. அப்ப இதுல இங்கால இருக்குது. இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் என்ன செய்வாரு பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேகத்தை கொண்டு வருவார். இவர் ரெண்டு பேர் இருக்க ஒரே திசையில, இவர் ஒரு ஆள் தான். சரியா? அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இவரை திணிவே சொல்றாரு எத்தனா 3m 3 மடங்கா, இவரை பார்க்க 3 மடங்கா. அப்ப மொத்தமா இவரை திணிவு எவ்வளவு வரைக்கும் போகுது 5m. உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுங்க. உந்த காப்பு தத்துவம் ஆரம்பத்துல 5m தர 4m-1 சமன் எந்த திசையில் எடுக்க இந்த திசையில. இப்ப இவரை பாத்தீங்கன்னா இந்த திசையில m தர 200 cos 60 சக அதே திசையில m தர 200 cos 60 சய அதுக்கு எதிர் திசையா, அதுக்கு எதிர் திசையில் எது இருக்குது 3m தர v. இதை சுருக்கும். இது என்ன வருது 20m. இது m தர 200 தர half plus m தர 200 தர half minus 3mv. இதை சுருக்கினீங்க என்னன்னா 20m சமன் 100m plus 100m plus 3mv. ஸோ ப்ளஸ் இல்லை மைனஸா 20m சமன் 200m சய 3mv. ஸோ இங்களை மாற்றி எடுத்துன்னு சொன்னால் 3mv சமன் 180m. m வெட்டுப்பட்டு போனிச்சுன்னு சொன்னால் v ஈக்குவல் டு 60m-1 சொல்லி எனக்கு விட கிடைக்கும். சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? அடுத்தது 9வது கேள்வியை பார்ப்போம். கார் ஒன்று ஓய்விலிருந்து மாறா ஆர்முடுகளுடன் 10 செகண்டிற்கு ஆர்முடுகின்றது. 4 செகண்ட் முடிவில் அதன் வேகம் 48 km/h-1 எனின் இறுதி செகண்டில் அதன் வேகம் அதிகரிக்கும் வீதம் கட்டிக்கிறான். வேகம் அதிகரிக்கும் வீதம், வேகமாற்ற வீதம், வேகம் அதிகரிக்கும் வீதம், வேகமாற்ற வீதம்ங்கிறது என்னது ஆர்முடுகள். அப்ப கேட்டது என்னது கேள்வி ஆர்முடுகள் என்ன அவர் தந்திருக்காரு. அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் வந்துக்கிட்டு 10 செகண்டுக்கு என்ன செய்யுது பயணிக்குது. அதுல 4வது செகண்ட் வரும்போது அதுல வேகம் என்னது இது வந்துக்கிட்டு என்னது ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து போகுது. 4வது செகண்ட்ல 48 km/h-1 அப்படின்னு சொன்னா வேக மாற்றத்தின் கீழ் நேரம்
போட்டால் என்ன 6 முடிவுகள் கிடைக்கும். அப்போ A7 சிம்பிளான ஒரு கேள்வி. இதை முதல் MS-1 மாற்றுவோம். 48 தர MS-1க்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 5×18 பெருக்கணும். மீட்டர்/செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 5×18 என்ன செய்வீங்க? பெருக்குவீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை பெருக்கணும்? 5×18 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை சுருக்கினா 6 சுருக்கினா இங்கே 3 முறை, இங்கே 8 முறை. அப்போ 8 5 40×3. அப்போ இறுதி வேகம் 40×3 - 0. கீழே நேரம் 4 செகண்ட். 4 செகண்ட். அப்போ இதை சுருக்கினீங்கன்னா 40×12. அப்போ இதை சுருக்கும் போது எத்தனை? 20×6 10×3. 10×3ன்னா 33. சரி, 3.33 சொல்லி விட வரப்போகுது. 3வது விடையாக இருக்க போகுது ஆன்சர். சரி, அடுத்த கேள்வியாக 10வது கேள்வி. எதுவித புறவிசைகளும் தாக்காத போதும் தட்டு ஒன்றினால் எதுவித புறவிசைகளும் தாக்காத போது தட்டு ஒன்றினால் வழுக்காது சுழல முடியாதிருப்பது. வழுக்காது சுழல முடியாது என்னது? வழுக்காது சுழல முடியாது இருப்பது. அதாவது ஒரு இடத்துல நீங்க அந்த பொருளை தட்டை வச்சிங்கன்னு சொன்னா அது என்னது? வலிக்கிட்டு தான் சுழண்டு போகணுமா? வலிக்கிட்டு தான், அதாவது வழுக்கணும். அந்த பொருள் வலிக்கிட்டு சுழண்டு போகணும். முதலாவது வழுக்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் அது என்னது? கரடான தளம் இல்லை, உப்பமான தளத்துல மட்டும்தான் என்ன செய்யும்? ஒரு பொருள் என்ன வழுக்கும். ஒரு பொருள் என்னது? உப்பமான தளத்துல மட்டும்தான் என்ன செய்யும்? வழுக்கும். அப்ப அதுலயே வந்துட்டாரு. வலிக்கிட்டு போகணும்னு சொன்னா உப்பமான தளம் இருக்கணும். வலிக்கிட்டு போகணும்னா உப்பமான தளம் இருக்கணும். அப்ப முதலாவது விடையை பாருங்க, கரடான சாய்தளம் போல. 2வது உப்பமான சாய்தளம் இருக்கட்டும். 3வது உப்பமான கிடைத்தளம் இருக்கட்டும். 4வது கரடான கிடைத்தளம் வராது. 5வது உப்பமானது கரடானது மாறிக்கொண்டு செல்லும் கிடைத்தளம். 5வது உப்பமானது கரடானது, கரடு வர போறாது, கரடு வந்துட்டு வர போறாது. அப்ப 5வது வராது. 2 3வது. முதலாவது கிடைத்தளம் ஒன்றுல வலிக்கிட்டு அந்த பொருள் சும்மா ஒரு விசையை ஒன்றுமே கொடுக்கலாட்டி அந்த பொருள் வந்துட்டு வலிக்கிட்டு போகுமா? ஒரு தட்டு வந்துட்டு வலிக்கிட்டு போகுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை ஒரு தட்டை இடத்துல உப்பமான தளத்துல வைக்கணும். உப்பமான தளத்துல வைக்கணும். அதே இது ஒரு சாய்தளத்துல அதை என்ன செய்யறேன்? வைக்கணும். இப்ப இதுல உருள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்னது? ஒரு சாதாரண விஷயம் ஒரு கிடைக்க கூட உருள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன செய்ய மாட்டுச்சு? உருள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உருள்றதுக்கு என்ன செய்யுது? வாய்ப்பு இல்லை. வலிக்கிட்டு போறதுக்கும் ஒரு விசை என்னது? கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இது என்னது? உப்பமான சாய்தளத்திலான் சுழல் என்னது? இவரால வழுக்கை மேலும் சுழலை மேலும், வழுக்கை மேலும் சுழலை மேலும். இவர்ல வழுக்க மட்டும்தான் என்ன செய்யும் முடியும்? சுழல்றதுக்கு வாய்ப்பு குறையும். இவருக்கு சாரி வலிக்கிட்டு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுழல்றதுக்கு வாய்ப்பு குறைவு. சரியா? அப்ப ஆன்சர் எத்தனாவது? ஒப்பமான சாய்தளத்துல என்னது என்ன செய்யும்? இது வந்துகிட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் வந்துட்டு 2வது விடையாக இருக்க போகுது. அப்ப தெளிவான விளக்கம் ஒன்று கிடைத்திருக்கும்.